ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்பி குக்கிங்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு காரசாரமான மீன் குழம்பு எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். இந்த மீன் குழம்பு மண்சட்டியில் செய்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டுனதும் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 10 சின்ன உள்ளி சதைச்சு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சதைச்சு வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு சதைச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நான் இல்லை பச்சை மிளகு ஒரு 3 பச்சை மிளகு சேர்க்குறேன். இப்போ சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரைப்பை சேர்த்துடலாம். இதில் வந்து தேங்காய், மல்லிப்பொடி, மிளகு பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பல் பூண்டு இவ்வளோ சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த அரைப்பை போட்டு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகும் வரை வதக்கிடலாம். கொஞ்சம் அதுக்கப்புறம் இதில் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டுடலாம். நான் இப்போ கல் உப்பு சேர்க்குறேன். மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரைப்பு புளி தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீன் அரைப்பு வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நான் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு சூர மீன் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், சூர மீன் எடுத்து கழுவி துண்டாக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இந்த அரைப்பில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மூடி விட்டுறலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு வந்து தயாராகி வருது பாருங்கள். எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மிளகு பொடியை நான் வந்து இதில் சேர்க்குறேன். இந்த மீன் குழம்புல சேர்க்குறேன். இப்போ நமக்கு ஒரு கலர் கிடைக்கும், டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை பாய், தேங்க்யூ.